இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நாம் வாசித்ததான இந்த வசனத்தின்படியே மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? விண்ணப்பங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போகிறார். இங்கே அன்னாள் மிகுந்த துக்கத்தோடு கூட அவ தேவ சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறாள். கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவருடைய வாழ்க்கையில இருந்த துக்கத்தின் நிமித்தம் ஆண்டவரை தேடுகிறத அவ விடல, ஜெபிக்கிறத விடல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறத விடல, தேவ சமூகத்தை அவ புறக்கணிக்கல, ஆண்டவர் மேல இருந்த நம்பிக்கையும் அவ விட்டு விடல. ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும், ஆண்டவர் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்துல தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபித்தபடியினால் கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவளுடைய வாழ்க்கையில இருந்த கிளேசத்தையும் வியாகுலங்களையும் விசனங்களையும் ஆண்டவர் அகற்றி அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றினார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் மிகுந்த துக்கத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் துக்கத்தின் நிமித்தம் அந்த துக்கத்தை வீட்டில் இருக்கிற மனிதரிடத்திலே நாம் காட்டுகிறோம். இந்த துக்கத்தின் நிமித்தம் நாம் ஆண்டவரை தேடுவதில்லை, துக்கத்தின் நிமித்தம் ஜெபிப்பதில்லை, துக்கத்தின் நிமித்தம் ஆண்டவர் மேல் இருந்த நம்பிக்கையை விட்டு விடுகிறோம், துக்கத்தின் நிமித்தம் தேவ சமூகத்தை நாம் புறக்கணித்து விடுகிறோம். நீங்கள் எப்பேற்பட்ட துக்கமுடையவர்களாய் இருந்தாலும் உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரிடத்திலே உங்களுடைய இருதயத்தை ஊற்றி நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலும் கூட இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அவர் தர வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். ஆண்டவரே, நான் மிகுந்த துக்கத்தோடு கூட இருக்கிறேன், என் துக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்குகிறவர் நீங்க ஒருவர் தான்ப்பா, என் வாழ்க்கையில இருக்கிற துக்கத்தை மாற்றி என்னை சந்தோஷப்படுத்துகிற தெய்வம் நீங்க தான்ப்பா என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கையோடு அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் இருந்தால் உங்க வாழ்க்கையில இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால், நன்மைகள் வேண்டுமானால், உங்க வாழ்க்கையில இருக்கிற திட்டங்கள் நிறைவேற வேண்டுமானால், உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டுமானால் ஆண்டவரிடத்துல நம்பிக்கையோடு கூட இருங்க, விசுவாசத்தோடு கூட இருங்க. உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் மிகுந்த ஆண்டவரை விசனத்தினாலும் கிளேசத்தினாலும் நிறைந்திருந்த அந்த அண்ணாளுடைய வாழ்க்கையை களிப்பாய் மாற்றின தகப்பன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மிகுந்த விசனத்தோடு துக்கத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு எல்லாவற்றையும் அகற்றி களிப்பை கட்டளையிடும், ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.